நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைப்படி செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயா. ஆபிரகாமுடைய நீதி, தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே கொடுத்த நீதியைத்தான் இங்கே மோசே சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருந்தால் அது நீதி. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே கொடுத்த நீதி எல்லா கட்டளைப்படி செய்ய கவனமாய் இருப்பது. உங்களை என்னை எந்த நீதியிலே இணைத்திருக்கிறார்? விசுவாசத்தினால் உண்டான ஆபிரகாம் நீதியில் அல்ல, ஆபிரகாம் நீதிக்கு மேலாக இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான நீதியிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசுதாமே தம்முடைய சரீரத்தில் உங்கள் என் பாவங்களை சுமந்து, சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தது மாத்திரமல்ல, அங்கே ஒரு ஹீலிங்கையும் தேவன் உண்டு பண்ணினதை பேதுரு சொல்லுகிறார். ஆமென். இந்த ஹீலிங் எதோடு இணைந்தது? நீதியோட இணைந்தது. இந்த ஹீலிங் அங்கே எதற்கு சொல்லப்பட்டது? சரீரத்துக்கு சொல்லப்பட்ட ஹீலிங். இந்த ஹீலிங், சரீரத்துக்கு சொல்லப்பட்ட ஹீலிங்கை தான் ஏசாயா 53 நம்முடைய மீறுநிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்துக்கு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த ஹீலிங்கை தான் தாவீது சொல்லி இருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. சரீரத்துக்கு அடுத்த ஹீலிங். ஆனால் உங்களுக்கு எனக்கு சரீரத்துக்கு அடுத்த ஹீலிங்க்கு மேலே இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான நீதியில இந்த எண்ணம் உணர்வு என்ற 2 பகுதியிலும் ஹீலிங் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் உணர்வு இந்த 2 பகுதியிலும் அந்த ஹீலிங் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் யோவான் சொல்கிறார், ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி வேண்டுகிறேன்.